ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்பாவனாதவாபீயம் प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे. श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ. विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्. श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல யோக சுதாகர விருத்தி சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதுனது பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பாதத்துல சாதனா பாதத்துல 17வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 17வது சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு? द्रष्टृदृश्ययोः संयोगो हेय हेतुः. द्रष्टृदृश्ययोः संयोगो हेय हेतुः. சாஸ்திரம் சதுர்வியூகம். ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான என்னது அந்த இதுக்கு என்ன சொல்லுங்க பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு. அந்த 4 விதமான அணிவகுப்பு இருக்கு. யுத்த களத்துல போறோம் அப்படின்னா அந்த வியூகம் சொல்றோம்ல, வியூகம்னா என்ன அர்த்தம்? சக்கர வியூகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன நிறைய வியூகங்கள்லாம் இருக்கு யுத்தத்துல. அப்ப அதே மாதிரி சாஸ்திரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வியூகங்களை வச்சிருக்கு. அணிவகுப்பு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாக் பண்றது அப்படின்றதான் வியூகம் நம்ம சொல்றோம். மோட்ச சாஸ்திரம் 4 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம்னா என்னன்னு சொல்லணும், துக்கம்னா என்னன்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்னது? ஹேயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சாரத்துக்கு காரணம் எதுன்னு சொல்லணும், ஹேய ஹேத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்சம்னா என்னன்னு சொல்லணும், ஹானம், ஆரோக்கியம்.
அதுக்கப்புறம் அந்த மோட்சம் சொல்றதுக்கு உபாயம் என்னன்னு சொல்லணும், ஹான உபாயம். இந்த 4த்தையும் வந்து ஒரு சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா போன சூத்திரம் 16வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு, ஹேயம் துக்கம் அநாகதம் சொல்லியாச்சு. துக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேயம், துக்கத்தை தியாகம் பண்ணணும், துக்கம் தான் சம்சாரம். அந்த துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல எது இல்லை, பிராரப்தம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனதும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, பாஸ்ட் அதுவும் கண்ட்ரோல்ல தியாகம் ஆயாச்சு. பிரசன்ட்ல இருக்கிறது பிராரப்தம், அதை போகத்தினாலதான் அனுபவிச்சு தீர்க்க முடியும், நம்ம சாய்ஸ் இல்லை. அப்ப எதுல சாய்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய இனி அடுத்த ஜென்மங்கள்ல வரக்கூடியத அநாகத துக்கம்னு பேரு. அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து 16வது சூத்திரம் சொல்லுச்சு. 17வது சூத்திரம் என்ன சொல்லுது, இந்த சம்சாரத்துக்கு எது காரணம், ஹேய ஹேத்து எது, ஹேய ஹேத்துனா சம்சார காரணம். எதுப்பா துக்கத்துக்கு காரணம், சம்சார துக்கத்துக்கு அப்படின்னா திரஷ்டு திருஷ்யயோகோ சையோகோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கர்மா காரணம் அப்படின்னு எடுக்கலாம். கர்மா காரணம் எடுத்தீங்கன்னா அது அப்சல்யூட் இல்லை. ஆனா உலக விவகாரத்துல இருந்து என்ன பண்ணலாம், அதை எடுக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவா தோசை வாங்கினேன். ஷோ ஏன் சாமி, ஓ முன்னாடி வாங்கினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை முடிச்சுட்டு போய் இன்னைக்கு நேற்று வித்யா பிரசாத்தோட பிக்ஷா எனக்கு, நானும் நாதபிரம்மம். எப்பவுமே நாதபிரம்மம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார், நல்லா இல்லை நல்லா எப்பவுமே பண்றவர். நேற்று அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்றார். ஐயோ மாற்றி சொல்லிட்டார், நல்லா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், புண்ணிய பிராரப்தம் அவருக்கு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்ப பிராரப்தம் ஏதோ போச்சு, எனக்கு மட்டும் நல்லா இல்லாம போச்சுங்க. மற்ற வித்யா பிரசாத்தும் அதே மாதிரி நாதபிரமும் வந்து பாத்தீங்கன்னா சுக பிராரப்தம். 3 பேரோடு சேர்ந்து சாப்பிடுற எனக்கு என்ன ஆகி போச்சு, துக்க பிராரப்தம். நல்லாவே இல்லை, வேற வழியே இல்லாம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். என்ன தெரியும், எனக்கு தெரியும், தட்டுல வந்தாச்சு. தட்டுல வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும், அதான் பிராரப்தம். அந்த பிராரப்தத்தை எப்படி நாசம் பண்ணணும், போகத்தினால தான் நாசம் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகத்தினால் நாசம் ஆயிடுச்சு, இனி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் நமக்கு எது தட்டுல வந்து இருக்குன்னு தெரியவே தெரியாது. வெளியில நாமரூபம் நல்லா இருக்கும், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன டேஸ்ட்ல இருக்கு, துக்கத்தை கொடுக்குமா சுகத்தை கொடுக்குமான்னு நமக்கு தெரியாது சாமி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எது சாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல நான் பண்ணியிருந்தேனே புண்ணியம் பாப்பம், அந்த புண்ணிய பாப்பம் தான் இந்த ஜென்மத்துல என்ன பண்ணுது, சுகம் துக்கத்தை கொடுக்கிற நிமித்தங்களா வந்து நிக்குது. தோசை, மசால் தோசையோ இல்ல ரவா தோசையோ நிமித்த மாத்திரம் தான். அதுக்கப்புறம் ஒரு சாய் சாப்பிட்டோம், நல்ல எலாச்சி டீ, ஆஹா சூப்பர். அப்ப பாருங்க, ஒரு ஃபுட்டுக்குள்ளாரையே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம், அது முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எலாச்சி டீ சாப்பிட்டா ஆஹா என்ன அற்புதமா அமிர்தமா இருக்கு. என்னையா கருமா இது, இவ்வளவு கருமா மோசம். சுகம் துக்கம் சுகம் துக்கம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொன்னுத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப சுகதுக்கம் தான் அதுக்கு காரணம். வந்து பாத்தீங்கன்னா பரிணாம 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோம், கிளாத பரிதாப. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14வது சூத்திரம் சொல்லிருக்கல, கிளாத பரிதாப. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலாஹா, சுகம் கிடைச்சாலும் துக்கம் கிடைச்சாலும் அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் எது, புண்ணியா புண்ணிய ஹேத்துக்காக, புண்ணியம் அப்புண்ணியம். இது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் சத்தியம், இது வாஸ்தவம் இல்லை. இது ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம போறோம். அப்ப இனிமே நம்ம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் அனுபவிச்சாலும் துக்கம் அனுபவிச்சாலும், ஒரு சின்ன நான் எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன், ரொம்பலாம் போவேனா, ஒரு டீ குடிச்சா, நேற்று நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு காஃபி பவுடர் பால் பவுடர் வாங்கணும் அப்படின்னு, நேற்று அப்படியே நடந்து போச்சுங்க. பால் பவுடர் வாங்கலை. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து, நான் நினச்சேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் லேட் ஆகிடுச்சு, வரும்போது சூப்பர் மார்க்கெட் போய் பால் பவுடர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணியாச்சு, பால் பவுடர் மறந்தாச்சு. காலையில் எந்திரிச்சு ஜபத்தை முடிச்சுட்டு காஃபி போடலான்னு யோசிச்சாதான் தெரியுது, ஐயோ ஐயோ காஃபி பவுடர் காணும், பால் பவுடர் காணும். சரி, பூர்ணிமா கொடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூர்ணிமா கொடுத்துருக்காங்க 3 in 1. வேற வழியே இல்லை பாருங்களா, அந்த காஃபி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வேற வழியே இல்லாமல் கிளாஸ் எடுக்கணுமே, கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனர்ஜி வேணுமே.
அப்படின்னு அந்த காஃபியை போட்டு அந்த காஃபியை பிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல சாப்பிட்டுருக்கேன். இப்ப நேத்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, பால் பவுடரு இல்ல தீர்ந்து போச்சு வாங்கணும். இவ்வளோ புத்தி இருந்துச்சுல்ல, இவ்வளோ மெமரி இருக்குல்ல, ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடமா உங்களுக்கு நான் சொல்றேன்ல, சூத்திரத்தெல்லாம் சொல்றேன்ல, பிரம்மசூத்திரத்துல இப்படி இருக்கு, கீதால இப்படி இருக்கு, என் பால் பவுடர் இப்படி இருக்கு, தீர்ந்து போச்சுன்னு எனக்கு மெமரியில வர வேண்டியதுன்னு ஏன் வரல சாமி? இதான் கர்மா. இதான் கர்மா. காலையில வந்துச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா துக்கம். காலையிலேயே ஐயோ இது நல்லவே இல்லையே. அப்படியே அந்த காஃபி மட்டும் காலையில நல்லா இருந்துச்சுன்னா காலையில கிளாஸ் ரொம்ப சூப்பரா போகும். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கேப்பிச்சீனோ போச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மம் புண்ணியா புண்ணியம் ஆயிடுச்சா. இது வர்றது எல்லாத்தையும் நம்ம நீங்க நினைக்கிறீங்க ஏன் கர்மம் நாம் பண்ண புண்ணியம் நல்லா சுகம் கிடைக்குது, நாம் பண்ணிய புண்ணியம் பாப்பம் எனக்கு துக்கம் கிடைக்குது, மனசு அக்செப்ட் ஆகுதா, சமாதானம் ஆகுதா? யாரையும் குறை சொல்ல வேணாம். என்னன்னு கேட்டீங்கன்னா தீமை என்னது தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவன் பண்ண கர்மா தான் அவனுடைய பலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாறு. யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். நான் பண்ணது அனுபவிக்க. சுகம் அனுபவிச்சாலும் நான் பண்ண கர்மா சுக்கிருத்தம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. துக்கத்தை அனுபவிச்சாலும் நான் பண்ண கர்மா நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் போறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு மனசமாதானத்துக்கு கர்மா தியரி. எதுக்கு கர்மா தியரி? மனசமாதானம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து 2 வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். நானே போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்டை எடுத்து விட்டு நான் வண்டியை எடுத்தேன்னா கிளியரா போகும். அது தெரியாம நானே போய் இடிச்சுப்பேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வண்டியை ரிட்டர்ன் எடுப்பேன், பின்பக்கம் தள்ளும் போது கரெக்டா அந்த ஃபுட் ரெஸ்ட் என் காலில் அடிபடும் வலிக்கு. யாரை போய் கம்ப்ளைண்ட் பண்றது? பக்கத்துல நாதபுரம் இருந்திருந்தா நான் சொல்லலாம், ஏங்க பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு. பக்கத்துல யாரும் இல்லை, நானே தான் இடிச்சுக்கிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் தான் காரணம். கதவை மூடும் போது கரெக்டா அந்த கையை வந்து பாத்தீங்கன்னா விரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவுல தான் சிக்கும். ஐயோ உதறோம். யாரை போய் கம்ப்ளைண்ட் பண்ற? கதவை திட்டலாமா? கதவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அடிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானே குக்கிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் தெரியும், நான் தான் கடாயை வச்சிருக்கேன், ஃப்ரைங் பேன். அந்த ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குதுன்னு எனக்கு தெரியும். நானே வந்து பாத்தீங்கன்னா கையை உள்ள விட்டு சுற்றுச்சான்னு பாக்குறதுக்கு கையை விட்டு நானே தான் கையை வச்சு பார்த்தா ஐயோ அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கு தெரியல. கையை வச்சு அப்படியே எடுத்துட்டேன். மொத்தம் 4 விரலும் அப்படியே பழுத்து போச்சு. யாரை கம்ப்ளைண்ட் பண்றது? அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லைல்ல. இதே மாதிரி தான் ஒரு கடாய் என்னை வந்து சுட்டுருச்சு, ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து வண்டியோட ஃபுட் ரெஸ்ட் என்னை இடிச்சிருச்சு. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஃபுட் ரெஸ்ட் காரணம் இல்லை, அதே மாதிரி கடாய் காரணம் இல்லை, சூடான கடாய் காரணம் இல்லை, கதவு காரணம் இல்லை. அப்ப யார் காரணம்? என்னுடைய புண்ணிய பாப்பம், நான் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்சனா எடுத்துங்க, வெளியில இருக்கிற எந்த பெர்சனும் காரணம் இல்லை. எல்லா புண்ணிய பாப்பத்துக்கும் காரணம் சுகம் கிடைச்சாலும் துக்கம் கிடைச்சாலும் என்னுடைய கர்மா. 14வது ஸ்லோகம். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ல. அப்சல்யூட் என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 17வது சூத்திரம் சொல்லுது ஹேய ஹேத்து. இந்த மொத்த சம்சாரத்துக்கும் சின்னதா எடுத்தீங்கன்னா சம்சாரத்துக்குள்ளார இருக்கிறது சின்னதா நம்ம டே டு லைஃப்ல அனுபவிக்கிற சுகதுக்கங்களுக்கெல்லாம் காரணம் புண்ணிய பாப்பம். இந்த புண்ணிய பாப்பத்துக்கு எது காரணம்? இதுக்கு பின்னாடி சம்சாரத்துக்கு வந்து எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது திரஷ்டான்னு இருக்கிறவனையும் பார்க்கிறவனையும் திருஷ்ய யோகோ, திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சையோகோ, ரெண்டுத்தையும் இணைச்சு வச்சதுனால எனக்கு துக்கம் உண்டாகுது. இந்த துக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு காரணம். இது சையோகம், திரஷ்டா திருஷ்யத்தோட சையோகம் தான் துக்க காரணம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துட்டு நேற்று பாஷ்யம் பார்க்கணும். திரஷ்டா யாருப்பா? சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்க எழுதிக்கங்க, அது திருக்கு ரூபம்ன்றது தப்பா இருக்கு சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல சரியா இருக்கு. திரஷ்டா யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கு ரூபா. திருக்கு ரூபம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? திருக்குனா சைத்தன்யம், உணர்வு, அறிவு. அப்ப திருக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்வை மாத்திரம். பார்வைதான் திரஷ்டாவோட ரூபம். நான்
தேகத்தெல்லாம் விட்டுட்டு நானே யோசிங்க பார்க்கலாம். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அறிவு மட்டும்தான் ஒழிய எனக்கு எந்த நாமம் இல்லை, ரூபம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எனக்கு ஃபார்ம் இல்லை, எனக்கு எந்த அவயவங்கள் இல்லை, நானுக்கு அவயவம் இல்லை, தேகத்துக்கு அவயவங்கள் இருக்கு. அப்ப இந்த நான் அப்படின்ற அந்த திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கு ரூபகா. இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு சுவாமி வேதாந்தத்துல. ஆமா இருக்கு. திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவாத்மா விவேகினஹ ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிஹி. திருஷ்ய ஆத்ம அனாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகம் சங்கரர் இதுதான் சொல்றார். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். அனாத்மா எது? மாயா. அதே நேரத்துல திரஷ்டா எப்படிப்பட்டவன்? திருகேவ ஆத்மா. திருக்குதான் ஆத்மா. அததான் இங்க சொல்லுது திரஷ்டா திருக்கு ரூபா. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா திருக்கு ரூபம். திருக்குனா என்ன அர்த்தம்? பார்வை. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம், ஒரு மந்திரம் இருக்கு. இந்த திரஷ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா உங்களுக்கு? தியாயதீவ லேலாயதீவ ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. அது சொல்லுது இந்த நான்ன்றது வெறும் பிரகாசம். இது வந்து என்ன பண்ணுது? இந்த பாடியோட சேரும் போது சேஷ்டப்படுற மாதிரியே தெரியுது. நான் வந்து கையாட்டுறேன், நான் வந்து தலையாட்டுறேன், நான் பேசுறேன், நான் வாக்கிங் பண்றேன். இந்த நான் வந்து திருக்குரூபம். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கை காலு மூக்கு வாயோட இது என்ன பண்ணுச்சு சேர்ந்தோன்னு இது பண்ற சேஷ்டை எல்லாத்தையும் நான் பண்றேன்னு சொல்லுதான். இந்த நான் ஆத்மா எப்படி இருக்கு? நான் எப்படி இருக்கேன்? நான் சுவாமி வந்து ஒரே ஓவர் ஆக்ஷன் தான், ஒரே ஆக்ஷன் ஃபிலிம் தான் சுவாமி. மோனோ ஆக்டிங்கா பண்ணிட்டு இருக்காரு. கையாட்டுறார், காலாட்டுறார், முகத்தெல்லாம் பாவனை காட்டுறார். யார் பண்றா? நான் பண்றேன்னா இல்ல தேகம் பண்ணுதா? தேகம் பண்ணு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பண்றேன், நான் பேசுறேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் நடத்துறேன், நான் நடந்து போறேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்னு சேஷ்டைகள் எல்லாத்தையும் நானே பாக்குறேன். ஆனா வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னது? லேலாயத்தி ஈவன்னு சொல்லுது. சேஷ்டா பண்ற மாதிரி வாஸ்தவத்துல சேஷ்டைகள் நான் செய்யவில்லை. மனசுல இருக்கும்போது கண்ணமுடி உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க ஜி? நான் தியானம் பண்றேன் சொல்றோமா? தியானம் நீங்க பண்றீங்களா இல்ல மனசு பண்ணுதா? மனசு தியானம் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னு. அப்ப நான் தியானம் பண்றேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்ணல, தியானம் பண்ற மாதிரி தியானம் ஆக்சுவலா நான் பண்ணல. அப்ப நான் யாரு சுவாமி? மனசு பண்ற சிந்தனைய தியானத்தை நான் என்ன பண்றேன்? பாக்குறேன். இந்த கை கால் ஆட்டுறது எல்லாத்தையும் இந்த கை ஆடுது, நான் தானே பாக்குறேன். சிங்க் ஆயிட்டேன்னா கவனிக்காம விட்டுட்டா என்ன ஆகுது? நான் கையை ஆட்டுறேன், கால் ஆட்டுறேன், எல்லாம் பண்றேன். வாட்ச் பண்ணீங்கன்னா ஆமா கை ஆடுது, நான் பாக்குறேன், கண்ணு எமைக்கிறேன், பேசுறத நான் பாக்குறேன், வாய்ஸே ரொம்ப மெல்லீஸா வந்துட்டு இருக்கு, எனர்ஜி என்ன போல இருக்கு, காதை நான் பாக்குறேன். அப்ப ஆக்சுவலா நம்ம பாக்குறவன் தானே நான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா வேக வேகமா பண்ற காரியங்களோட இணைச்சிட்டோம். ஆனா காரியங்களோட இணைஞ்சிருக்கும் போது கூட வாஸ்தவத்துல நம்ம இணையவே இல்லை. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய காட்சிகள் ஸ்கிரீனோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கோ அதே மாதிரி. அப்ப நான் யார் அப்படின்னு எப்பவாவது கேட்டோம் அப்படின்னா நான் திருக் ரூபம், திரஷ்டா, வெறும் பார்வை மாத்திரம், வெறும் சைத்தன்ய மாத்திரம். இது புருஷனோட லட்சணம். யாரு? திரஷ்டா திருக்கு ரூபக புருஷக. புருஷன் என்ன அர்த்தம்? ஆத்மா. அப்ப ஆத்மான்னு சொல்லக்கூடிய திரஷ்டா. அப்ப நிறைய பேர் சொல்லலாம், சுவாமி நீங்க பகவத்கீதை எடுக்கும் போதும் சரி இல்ல வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் திரஷ்டா திருஷ்யம்னு ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், திரஷ்டான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப வந்து தெளிவா சொல்லுது திரஷ்டான்ற புருஷன் ஆத்மா, திருக்கு ரூபம். அடுத்து திருஷ்யம் எது? திருஷ்யம்
திருஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சணம் கொடுத்துருக்கோமா? என்ன லட்சணம்? 3 லட்சணம் கொடுத்துருக்கோம். பிரகாஷ, கிரியா, ஸ்திதி, சீலம், பூதேந்திரியாத்மகம், அப்புறம் போக அபவர்கார்த்தம், திருஷ்யம். இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். திருஷ்யம். திருஷ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னா புத்தி சத்துவம். ஒன்னே ஒன்று எடுத்துட்டார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூல காரணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இந்த திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 தத்துவங்கள் சொன்னோமா? 8 தத்துவங்கள் பார்த்தோம். பஞ்ச தன்மாத்திரைகள். பூமி, ஆப்போ, நலோ, வாயு, கம், மனோ, புத்தி ரேவச்ச, அகங்கார இதியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆ பிரிச்சிருக்கோம். அதுல ஆச்சாரியர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தத்தை எடுக்கணும். ஏன் அவ்யக்தத்தை எடுக்கணும் அப்படின்னா அவ்யக்தம்தான் பிரவர்த்தகம், எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்றது. அதனால அகங்காரம்ன்ற சப்தத்துக்கு அவ்யக்தம்னு எடுங்க அப்படின்னு சொன்னாரா? புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் எடுங்கன்னு சொன்னாரு. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்னு எடுங்கன்னு சொன்னாரு. அதுதான் இங்க அவ்யக்தம்ன்றது எதுன்னு கேட்டீங்கன்னா மாயா தத்துவம் தான் அவ்யக்தம். அந்த அவ்யக்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம்னு ஒண்ணு யாரும் பார்க்கவே இல்லை. ஏன்னா திருஷ்யம் அதிர்ஷ்யம். திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, அதிர்ஷ்யம் அது. இந்த 3 குணங்களுடைய மாயா நம்ம யாருக்கும் கண்ணுல விசிபிளா இதுவரைக்கும் ஆனதே இல்லை. ஆனா அதோட குட்டிங்க எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், அதுங்களோட பிள்ளைங்களை எல்லாத்தையும் பாக்குறோம். யாரு பிள்ளைங்க? முதல் பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவ்யக்தம். அவ்யக்தத்திலிருந்து எது முதல்ல உண்டாச்சு? புத்தி தத்துவம். முதல்ல எது வேக்கப்பாச்சு? புத்தி தான் முதல்ல வேக்கப்பாச்சு. புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல நான் பரமஹம்சானந்த அகங்காரம் வந்தாச்சு. நான் ஜீவன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பலை, நான் சன்னியாசி, நான் ஆச்சாரியார், நான் வைராகி, நான் சாதகன், நான் போகி, நான் புண்ணியாத்மா, நான் பாபாத்மா, நான் கிரகஸ்தன். இது மாதிரி ஏகப்பட்ட அகங்காரங்கள் எப்போ எப்போ வேக்கப்பாகுது? புத்தி வேக்கப்பாகிறதுக்கு முன்னாடி இல்லை, புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகுதான் ஆகுது. அப்ப அவ்யக்தத்திலிருந்து முதல் தத்துவம் புத்தி தத்துவத்துக்கு சாங்கியத்துல யோகத்துல என்ன பேரு? மகத்தத்துவம் அப்படின்னு பேரு. அவ்யக்தம், அவ்யக்தத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து இந்த கிரியேஷன் எல்லாம் அடிச்சா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் தத்துவம் எது வேக்கப் ஆகுது அப்படின்னா புத்தி தத்துவம்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல்ல புத்தி, டோட்டல் அதுக்கு என்ன பேரு? மகத்தத்துவம். அப்ப திருஷ்யத்துக்கு ஆச்சாரியர் சொல்றாரு திருஷ்யம் புத்தி சத்துவம். திருஷ்யம்னா என்னது? புத்தி. ஏன் சாமினா அதுதான் முதல்ல வேக்கப் ஆகிறது. அப்ப அந்த அவ்யக்தம்ன்ற மாயாவோட முதல் ஆள் யாரு? புத்தி. டோட்டல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? மகத்தத்துவம். ரெண்டும் வேற வேற இல்ல. ஏன் சத்துவம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கும் சத்துவ சுத்தி அப்படின்னு இருக்கும், எங்கேயாவது அந்த கரண சுத்தின்னு இருக்கும். அந்த கரண சுத்தி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா எந்த புத்தி சத்துவம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இங்க யூஸ் பண்றோம். அந்த கரண சுத்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சாமி இங்க வந்து புத்தி சத்துவம்னு ஏன் சொல்லியிருக்க அப்படின்னா சத்துவ குணத்திலிருந்து புத்தி உண்டாகுது. மனசு, புத்தி, இந்த அந்த கரணம் சொல்ற சித்தம், இது எல்லாம் மாயையோட சத்துவ குணத்திலிருந்து உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்தி சத்துவம் அப்படின்னு சத்துவத்தையும் சேர்த்து அது சொல்லுது. புத்தி சத்துவம். புத்தி சத்துவம் என்ன சுவாமி? ஒண்ணு இல்ல, புத்தி.
சத்துவகுணத்திலிருந்து உண்டான புத்தி, அதுதான் திருஷ்யம். அப்ப இந்த புத்தியும் இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய திரஷ்டாவும் என்ன ஆயிட்டோம்? ஒன்னாயிட்டோம். ஒன்னானதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தயோகோ சையோகா, இந்த ரெண்டுத்தோட சையோகம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, 3 குணங்களை உடைய அந்த மாயா கண்ணுல பார்க்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா திருஷ்யம் வாஸ்தவத்துல எதுக்கு பேரு? மாயைக்கு பேர் தான். 3 குணங்களை உடைய மாயைக்கு பேர் தான் திருஷ்யம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எது அப்படின்னா, வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. புத்தி தான் முதல்ல திருஷ்யம். அப்ப புத்தி திருஷ்யம், பார்க்கின்ற நான் திரஷ்டா. இந்த ரெண்டுத்தோட தயோகோ, இந்த ரெண்டுத்தோட சயோகம் தான் என்னது? அதுக்கு பேரு ஸ்வஸ்வாமி ஸ்வஸ்வாமி இங்க இருக்கு. ஸ்வஸ்வாமி பாவகா. நீங்க சுவாமினா யாருன்னு கேட்டினா உடையவன், உடையார்னா எஜமானனுக்கு பேர் உடையார்னு பேரு. நம்ம சொல்லுவோம்ல, இங்கெல்லாம் பண்ணையாருக்கு எந்த ஏரியால உடையார்னு இருக்குல்ல? எந்த ஏரியால? பிஎம்கே பார்ட்டி சீர்காழி பக்கத்துல. சீர்காழி, தஞ்சாவூர் அந்த பக்கம் போனீங்கன்னா உடையார் பண்ணையார பாத்தீங்கன்னா லேண்ட் லார்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உடையார்னு சொல்லுவாங்க. லேண்ட்லார்ட்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஜமீன்தார்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த உடையாருக்கு பேர் என்ன பேருனா, சுவாமிக்கு பேர் உடையார்னு பேர். சுவாமினா யாரு? நான். இந்த நான் எதை உடையதா இருக்கு? எனக்கு சொத்து எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட புத்தி. முதல்ல சொல்றோமா, முதல் அபிமானம் எங்க உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வேக்கப்பானோன்னு இந்த புத்தியில பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த புத்தி வேக்கப்பானோன அந்த புத்தியில என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஒரு அபிமானத்தை அடையுது. அந்த அபிமானத்துக்கு என்ன பேரு? அகங்காரம். நல்லா புரிஞ்சுங்க. டோட்டல் கான்சியஸ்னஸா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புத்திய பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானிக்குது. என் வீடு அப்படின்னு நான் இருக்கிற வீட்டை நான் எப்படி அபிமானிக்கிறேனோ அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கிற அந்த புத்திய, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? நான் அப்படின்னு அபிமானிக்குது. எப்படி அபிமானிக்குது? என் வீடு, என் வண்டி, ஏன் வாகனம், ஏன் செல்போன் அப்படின்னு அபிமானிக்கிற மாதிரி என்ன பண்ணுது? நான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஏன் புத்தி அப்படின்னு கிரகணம் பண்ணுது, அபிமானிக்குது. அப்ப அந்த அபிமானம் பாத்தீங்கன்னா எதை அபிமானிக்குது? என்னோடது அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்வன்னு பேரு. ஸ்வன்றதுக்கு அர்த்தம் சொத்து, சொத்துன்னு பேரு. அந்த சொத்தை உடையவன் யாரு? சுவாமி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தி என்னுடையது அப்படின்னு நான் என்ன பண்றேன்? என்னோடதுன்னு என்னோட சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட புத்தி, என்னோட மனசு, என்னோட இந்திரியம், என்னோட தேகம் அப்படின்னு திரும்ப எல்லாத்துலயும் நான் என்ன பண்ண? என்னை இணைச்சுக்கிட்டே வரேன். அதுக்கு பேர் என்ன பாவம்? ஸ்வஸ்வாமி பாவக அப்படின்னு பேரு. சொத்தை உடையவன், அசட்டை உடையவன், அதுக்கு பேரு ஸ்வஸ்வாமி பாவகா. இதுதான் ஸ்வஸ்வாமி சம்பந்த பாவகா. இந்த ரெண்டு இணைஞ்சிருக்கிறது தான் சையோகம்னு பேரு. சச்ச இந்திரிய பிரணாளிக்கையா, ரொம்ப அற்புதமான வார்த்தை, அதுக்காக நான் ஸ்லோ பண்றேன். இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா? அந்த புத்தி இருக்குல்ல, புத்தியில இந்த ரிஃப்ளெக்ஷன் பட்ட மாத்திரத்துல இந்த ஜடமா இருந்தது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்தன மாதிரி, உணர்வுள்ள மாதிரி, ஜடம் உணர்வுள்ள மாதிரி ஆயிடுச்சு. உணர்வுள்ள மாதிரி ஆன மாத்திரத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த புத்தியோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, விருத்தி தான் அந்த புத்தியில இருக்கிறது. அந்த புத்தியில என்ன இருக்கு? விருத்தி இருக்கு. அந்த விருத்தி பாத்தீங்கன்னா எத்தனை விருத்தின்னு சொல்றோம்? சத்துவகுண விருத்தி, ரஜோகுண விருத்தி, தமோகுண விருத்தி.
இந்த 3 விருத்தியும் என்னாச்சு, ஜடமா இருந்துச்சு. அந்த ஜடமா இருந்தது ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம அப்படியே நின்றுகிட்டே இருந்துச்சு. கரண்ட் கனெக்ஷன் வந்தோன ஃபேன்ல எத்தனை இது இருக்கு? என் ஃபேன்ல 3 தான் இருக்கு. 3 ரெக்க. சொல்றாரு 120 டிகிரியா ஒவ்வொன்றுத்துக்கும். எனக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியுது. நாலபுரம் சொல்றாரு. அவரு இன்ஜினியரிங் படிச்சவர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரியா. இது எவ்வளவு தெரியாது பாருங்க. 3 ரெக்க இருக்கு ஃபேன்ல. கரண்ட் கனெக்ஷன் வந்த உடனேயே என்னது சுத்த ஆரம்பிச்சு. சர 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 சர. எப்படி தெரியுது? ஓட ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுது? 3ஆ தெரியல, 1ஆ தான் தெரியுது. 1ஆ சுத்துற மாதிரியே தெரியுது, நல்ல வேகமா சுத்தும் போது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ல இருக்கிற 3 ரெக்க மாதிரியே இந்த புத்தியில விருத்தி எத்தனை இருக்கு? சத்வரஜஸ் தமஸ். இந்த 3ம் விருத்தியா ஒரு தண்ணியோட பிரவாகம் மாதிரி என்ன பண்ணுது, அங்கிருந்து கிளம்பி போகுது. அப்ப அங்கிருந்து கிளம்பும் போது அதுக்கு என்ன விருத்தின்னு பேரு? புத்தி விருத்தி. 3 குணங்கள், 3 சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த 3 குணங்கள் புத்தியில இருந்து கிளம்புது. எப்படி கிளம்புது? அதுல ரிஃப்ளெக்ஷன் கனெக்ஷன் வந்தோன கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்ட மாத்திரத்துல அது ஆக்டிவேட் ஆகுது. கரண்ட் கனெக்ஷன் வந்த ஃபேன் மாதிரி அங்கிருந்து விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்புது. வெளியில கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? புத்தி விருத்தின்னு ஆயிடுச்சு. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாட்டுன்னு தான் சொல்ற மொழிய சத்வரஜஸ் தமஸ்ன்னு நம்ம யாரும் சொல்றது இல்ல சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வரஜஸ் தமசு கண்ணுக்கு தெரியல, ஆனா தாட்டு ஆமா என் புத்தில இருந்து தாட்டு கிளம்புது. அப்ப புத்தி விருத்தி ஆயிடுச்சு. அந்த புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் எது? மனசு. அந்த மனசை போய் பிராப்தி பண்ணோன்னு இந்த சித்த விருத்தியில அந்த விருத்தியில இருந்து கிளம்புறது என்ன இருந்துச்சு? புத்தி விருத்தியில எதெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் அதுல இருக்கு, 3 குணங்களும் அதுல இருக்கு. அப்போ ஒரு புத்தி விருத்தியில 3 குணங்கள் இருக்கு, கூட வந்து ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு. அது அந்த புத்தியில இருந்து வெளியில கிளம்பி அடுத்த ஸ்டேஜா இருக்கிற மனசை பிராப்தி பண்ணோன்னு மனசு என்ன ஜடமா இருந்தது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மனசு ஆக்டிவேட் ஆயிட்டு என்ன பண்ணுது? அதுக்கு பவர் வந்துருச்சு. பவர் வந்தோடனே அங்கிருந்து மனசுல இருந்து அந்த விருத்தி திரும்ப ஸ்டார்ட் ஆகுது தன்னோட யாத்திரைய. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மனோவிருத்தி. அந்த மனோவிருத்தி என்ன பண்ணுச்சு? நேரா கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, ஸ்கின்னுக்குன்னு 5 இந்திரியங்களுக்கும் தனித்தனியா 5 பிரான்ச் ஆகி போய் சேருது. அப்படி சேர்ந்தோன்னு இந்திரியத்துக்கு கண்ணுல போனோன்னு அதுக்கு என்ன பேரு? சக்ஷு விருத்தி. அப்போ தனித்தனியா பிரியுது. ஆனா ஒவ்வொரு விருத்தியிலையும் என்னெல்லாம் இருக்கும்? ஒவ்வொரு விருத்தியிலையும் 3 குணங்கள் இருக்கும். ஒவ்வொரு விருத்தியிலையும் அந்த 3 குணங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் அந்த இடத்துலயே தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வழியா போகும்போது அதுக்கு பேரு சக்ஷு விருத்தின்னு பேரு, காது வழியா போகும்போது அதுக்கு ஸ்ரோத்திர விருத்தின்னு பேரு, மூக்குல வந்து ஸ்மெல் பண்ணும் போது அதுக்கு கிராண விருத்தின்னு பேரு, நாக்குல இருந்துகிட்டு பட்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரசவிருத்தின்னு பேரு, அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருந்துச்சு அப்படின்னா தொக்கு விருத்தி இல்லைன்னா ஸ்பர்ஷ விருத்தின்னு பேரு. 5 விருத்திகளா போகுது. அந்த 5 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புத்தியில இருந்து ஒரே பைப்லைன் மனசுக்கு வந்துச்சு. மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் எத்தனை ஆச்சு? 5 பைப்லைன் ஆகி போச்சு. அந்த பைப்லைனுக்கு என்ன பேருன்னா சமஸ்கிருதத்துல பிரணாலிகையான்னு சொல்லுவோம். பிரணாலி, நாளினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்புக்கு பேரு நாளி. பிரணாலி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பைப்லைனுக்கு பேரு பிரணாலி. இங்க வந்துருங்க பிரணாலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து லடையோர் அபேதக பிரணாடின்னு சொல்லுவாங்க. பிரணாலின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் நாடி நாடின்னு சொல்றோம்ல. நம்ம எத்தனை சொல்றோம்? தேகத்துல வந்து நாடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. ஆக்சுவலா நாடி 72,000 நாடி இருக்குன்னு நம்ம சொல்றோம். 72,000 நாடின்னு சொல்லலாம், இல்லைன்னா 72,000 நாளின்னு சொல்லலாம். நாளினா என்ன அர்த்தம் சுவாமினா? பைப் லைன் அர்த்தம், வேற எதுவும் இல்லை.
இந்த பைப்லைன் வழியா என்னாச்சு இங்க வந்துருங்க. ஆச்சாரியார் இங்க சொல்றார், சச்ச இந்திரிய பிரணாடிக்கையா, இந்திரிய பிரணாடிக்கையா, பிரணாளி பைப்லைன் பிரணாடின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரணாளின்னு சொல்லலாம். இந்திரியம்னு சொல்லக்கூடிய 5 பைப்லைன் மூலமா சித்தே விவித சப்தாக்காரேன பரிணதே. சிம்பிளா முடிச்சிட்டாரு. என்ன ஆகும், இந்த கண்ணுல இருந்து போன விருத்தி பைப்லைன், கண்ணுன்ற பைப்லைன் வழியா போய் அது என்ன பண்ணுது, எதோட சம்பந்தம் அடையுது, வெளியில இருக்கிற ரூபத்தோட சம்பந்தம் அடையுது. காதுல இருந்து போன அந்த சித்த விருத்தி அங்க வெளியில இருந்து வரக்கூடிய சப்தத்தோட கனெக்ட் ஆகுது. மூக்குல இருக்கிற அந்த பைப்லைன் வழியா வந்த சித்த விருத்தி அது என்ன பண்ணுது, ஸ்மெல்லோட சம்பந்தமாகுது. நாக்குல இருக்கிறது டேஸ்டோட சம்பந்தமாகுது. ஸ்கின்ல இருக்கிறது ஸ்பர்ஷத்தோட சம்பந்தமாகுது. அது எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு என்னாச்சு, ரிட்டர்ன் பேக் போகுது. ரிட்டர்ன் பேக் போனோன்னு திரும்ப எங்க போகும், இந்த 5 லைன் வழியா மெசேஜ் மனசுக்கு வருது. அப்போ போன விருத்தி திரும்ப மனசுக்கே வந்துச்சு. ஆனா போகும்போது எப்படி போச்சு, போகும்போது எம்டி குட்ஸ் ட்ரெயினா போச்சு, ஹார்பருக்கு போன மாதிரி. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுது, அதுல எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கிட்டு மனசுக்கு வந்துச்சு. அப்போ போகும்போது எம்டி, வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் 5 விஷயங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டு வந்து அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே அது என்ன பண்ணுது, கம்பேரிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்கா அப்படின்னு பாக்குது. ஏற்கனவே ஸ்டோர் எது, நம்ம சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர். அந்த சித்தம்ன்ற ஸ்டோர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்த புதுசா வந்த மெசேஜ் மாதிரியே சிமிலாரிட்டியா எந்த மெசேஜ் எல்லாம் இருக்குன்னு பாக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் முன்னாடி வருது. இந்த எத்தனை டேட்டாஸ் இருக்கு, ஐயோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இது வந்து கேப்புச்சினோவா, இது வந்து சன்ரைஸா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் டே, என்ன காஃபி, என்ன டே, என்ன டே காஃபி, யாருக்கும் தெரியல பாரு. காஃபி பத்தியே ஒருத்தர் என்ன காஃபி டே, காஃபி டே காஃபியா, கேப்புச்சினோ காஃபியா, ப்ளூ காஃபியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு இதுக்கு புத்தியே இல்லை. எதுக்கு, மனசுக்கு புத்தி இல்லை. மனசு என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாஸை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தவிக்குது. அப்படியே என்னப்பா சாமி இது என்னது, இது ஒரே மாதிரி இருக்கே, இது என்னது காஃபி தெரியுது, என்ன காஃபின்னு தெரியல. இந்த மனசுக்கு காஃபி தெரியுது, ஆனா எந்த காஃபின்னு தெரியல. ஏன் அப்படின்னா 10 டேட்டாஸ் இருக்கு. இது உடனே சாமி எனக்கு தெரியல சாமி அப்படின்னு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் புத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது, சமர்ப்பணம் பண்ணுது. ரிட்டர்ன் பேக் எப்படி போகும், புத்திட்டு இருந்து வந்துச்சு மனசுக்கு, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருந்து புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் எல்லா டேட்டாஸையும் கொண்டு போய் அங்க வச்ச மாத்திரத்துல அந்த இடத்துல புத்தி தான் என்ன பண்ணுது, டிசைடிங் ஃபேக்டர் வந்து புத்தி. புத்தேர் ஞானம், புத்தியில தான் ஞானம் உண்டாகும். அந்த புத்தியில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காஃபி சீனோ, இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி டே. நேற்று போனப்போ நான் வந்து கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாய் அப்படின்னு சொல்லிட்டேன், சாய் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காஃபி டே தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். காஃபி டே காஃபி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் சிக்கரி போடுறான். அதுல அது பெர்சன்டேஜ் இருக்கு, இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் போடணும் சிக்கரியில. காஃபி டே காஃபில வந்து பாத்தீங்கன்னா ஓவர், அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரே கசப்பு, வெறும் கசப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து கரெக்டான ஃபிளேவர் இருக்கணும், அது இல்லை அதுல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கேர்ஃபுல்லா அதை அவாய்ட் பண்றேன். எப்படி அவாய்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் முன்னாடி குடிச்சேன்ல, அப்ப அந்த குடிச்ச காஃபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது என்ன இது காஃபி கசப்பா இருக்கே அப்படின்னு சர்வரை கூப்பிட்டு லாஸ்ட் டைம் நான் என்ன கேட்டேன், என்னப்பா என்ன காஃபி போடுறீங்க நீங்க, இவ்வளவு கசப்பா இருக்கு, நல்லவே இல்லையே. என்ன சாமி, இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி டே காஃபி சாமி. ஓ உங்க இதுல வந்து காஃபி கடையில வந்து காஃபி டே தான் போடுறீங்களா? ஆமா சாமி, எப்பவுமே காஃபி டே தான் போடுறோம். அப்ப எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஃபி குடிச்ச உடனேயே அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா புதுசு நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச மாத்திரத்துல டேஸ்ட் வந்து புத்தியில இருக்கு, அதுக்கு பேரை வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இது காஃபி டே அப்படின்னு. இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
எக்ஸ்பீரியன்ஸ், காஃபியோட கசப்பு நாக்கு டேஸ்ட் பண்ணி அது மூலமா உங்களுக்கு வந்து புத்தியில கசப்பு ரிஜிஸ்டர் ஆச்சு, கூடவே அதோட பேரும் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. காஃபி டே காஃபி கசப்பா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னா எங்க ஸ்டோர் ஆகும்? ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஞானம் எங்க இருக்கும்? ஞானம் புத்தியில. அந்த ஞானம், ஒவ்வொரு ஞானமும் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்கார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானம் உண்டானாலும், ஒரு கொசு கடிச்சாலும், ஒரு பிளாக் காஃபி குடிச்சாலும், ஒரு கேபிச்சினோ குடிச்சாலும், இது மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ல போய் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா டேட்டாஸும், அந்த டேட்டாஸ் எல்லாம் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அதுதான் இங்க சொல்ற. என்ன பாருங்க, சச்ச இந்திரிய பிரணாடிக்கையா, இந்திரியம்னு சொல்லக்கூடிய பைப்லைன் வழியா சித்த விருத்தி வெளியில போய் கேதர் பண்ணிக்கிட்டு, மெசேஜ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு, சித்தே விவித சப்தாகாரேன, சித்தம்ன்றது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி எடுத்துங்க. இந்த இடத்துல புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு எத்தனை வெரைட்டி யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? 5 இந்திரியங்களுக்கு 5 விஷயம் தானே? இல்ல இல்ல, நான் சொன்னது இப்ப எதுக்காக சொன்ன? காஃபி டேன்றது ஒண்ணு, கேபிச்சினோ ஒண்ணு. காஃபி தானே எல்லாம், எல்லாமே காஃபி தான். ஆனா காஃபில எத்தனை வெரைட்டி. சாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை சாய் வெரைட்டி. ஐயோ, சப்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ மியூசிஷியன், எவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ரூபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்துல எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை தாங்க 333 கோடி 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்லுது. 30 முக்கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? 5 பிரதான தேவதை, வாயு, அக்னி, இந்திரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. இது மாதிரி மொத்தம் 5 பிரதான தேவதைகள் சொல்றோம். 5 பிரதான தேவதைகளுக்கு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்குல கோடி கணக்குல இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் தேவதைகள். அப்ப இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா புத்தியில போயிட்டு என்ன பண்ணுது? விதவிதமான சொல்லுது, விவித சப்தாகாரேன, விதவிதமான சப்தாகாரேன பரிணதே சதி. சப்தாகாரம்னா என்ன அர்த்தம்? சப்தாகாரம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் தான் மனசுல வச்சுங்க. நம்மளோட ரிஜிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சப்தம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபம். எது வேணாலும் சொல்லுங்க. ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்மேட் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ரூப ஃபார்மேட் இல்லை. ரூப ஃபார்மேட் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்லுவாங்க, நான் ஒரு இது ஹார்ட் டிஸ்க்கு யாராவது ஒரு பென் டிரைவர் கொடுத்தாரு, கொண்டு வந்து ஒரு சாமி வந்தார். சாமி, உங்களோட மாண்டுக்கியத்தை எல்லாத்தையும் போட்டு கொடுங்க சாமி, எனக்கு வந்து இது வந்து யூடியூப் வரமாட்டேங்குது, அங்கே நெட்டு கனெக்ஷன் இல்லை. அவர் காட்டில் இருக்கார், அம்மா சாமி ஆசிரமத்தில். அப்போ அமிர்தானந்தமய சுவாமி ஆசிரமம் ரொம்ப இன்டீரியராக இருக்குது, அங்கே வந்து கனெக்ஷன் வரமாட்டேங்குது, நெட்டு கனெக்ஷன். ஒரு பென்ட்ரைவை கொடுத்து 64 GB கொடுத்து, சாமி இந்த மாண்டுக்கிய புதுசு தான் கொடுங்க. ஐயோ, வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவும் 2.5 GB நம்மளோடது. யூடியூப்ல போடுறோம்ல, வீடியோவோட சேர்த்து போடுறோம்ல, வீடியோ எல்லாம் கிளாரிட்டியோட இருக்கணும் அப்படின்னா 2.5 GB ஒரு கிளாஸ், 1.25 GB. இப்ப ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஜிபி ஒரு பென் டிரைவ்ல போடணும்னா என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணுவீங்க? கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜிபி தெரியுங்களா வரும்? 400 MB வருது. 2.25. ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா 2.5 GB, 3 GB. ஒரிஜினல் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் 3 GB. அதை வந்து நாதபிரம்மம் கம்ப்ரஸ் பண்ணி 400 MB-யா என்ன பண்றார்? யூடியூப்ல அப்லோட் பண்றார். அந்த அப்லோட் பண்ண 400 MB-யை வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா ஜிபிலாம் வந்து பாத்தீங்கன்னா பல ஜிபி வந்துடும். உங்களுக்கு வந்து நம்மளுக்குலாம் 170 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கு எடுத்திருக்கோம். அப்ப 170 கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 64 GB-க்குள்ளாரெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்ப ஏன் சாமி அப்படின்னா அதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? வேற ஒன்று ரெக்கார்ட் பண்றாரு. அவர் வெறும் சவுண்ட் ஃபார்மேட்டை மட்டும்
சவுண்ட் ஃபார்மேட் மட்டும் பண்ணினீங்கன்னா ரொம்ப அல்பமாயிடும். இப்ப நாங்க 120 MB ரொம்ப குவாலிட்டியானது, அதோட கம்மியா பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 2500 கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2500 மணி நேரம் கிளாஸை வீடியோவா இருக்கிறத ஆடியோ ஃபார்மேட்டு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதையும் இன்னும் கம்ப்ரஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நெட்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, அதுல போட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும், எத்தனை காலம் ஆனாலும் நாசமே ஆகாது. இதே ஃபார்மேட்டு தாங்க நம்ம சித்தத்துல. நம்மளோட ஃபார்மேட் எப்படி ஆகுது அப்படின்னா வேவ் ஃபார்மேட்டு, சப்த ஃபார்மேட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏன் ஓங்காரத்தை பண்ண சொல்றேன் தெரியுங்களா? ஏன் சாமி நீங்க ரூபமா ஏன் வேதாந்தத்துல இல்ல? ஏதாவது ரூப தியானம் பண்ண வேண்டியதானே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இப்ப ஓங்காரத்தை தானே பத்தி பேசிட்டு இருக்கு. கிருஷ்ணரை தியானம் பண்ண வேண்டியதுன்னு ஏன் சொல்ல வேண்டியதுன்னு, ரூபத்தை தியானம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது என்ன? ஏன் சப்தத்தை தியானம் பண்ணுங்க, ஓங்காரத்தை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரெக்கார்ட்ல பதிவாகிறது எல்லாமே என்ன ஃபார்மேட்? சப்த ஃபார்மேட். சப்தமா இது ரொம்ப கேர்ஃபுல். இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, அதுக்காக நான் சொல்றேன். நான் இதை பத்தி பேசுறதுக்கு ஆளே இல்லை, விசாரம் பண்றது. எங்க ஆச்சாரியார்லாம் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசுவார். சப்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி, நான் சொல்றேன் ஆப்பிள். ஆப்பிள்னு சொன்னா உங்களுக்கு இம்மிடியட்டா என்ன தோணும்? ஃபார்ம் வந்துருதா? ஆப்பிள பாத்தீங்கன்னா என்ன வரும்? பேர் வந்துருமா? இது என்ன ஜி நான் கேட்டேன், என்ன சொல்லுவீங்க? ஆப்பிள் எடுத்து இது ஆப்பிள் சுவாமி, சப்தத்தை சொல்லுவீங்க. சப்தத்தை நினைச்சமா சொன்ன மாத்திரத்தை ஆப்பிள் வந்து உங்க மனசுக்குள்ள பிளாஷ் ஆகும். அப்போ சப்தத்துக்குள்ளார ரூபம் இருக்கு, ரூபத்துக்குள்ளார சப்தம் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு இன்பில்ட் ஆனது. ஆனா ஃபார்மேட்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ரெக்கார்டிங் ஃபார்மேட்ல ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிங்கன்னா அதோட ஸ்பேஸ் என்ன இருக்கும்? ரொம்ப எடுத்துக்கும். சப்த ஃபார்மேட்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இவ்வளவுதாங்க, ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணி ஈஸியா ஸ்டோர் ஆகும். இப்ப நம்மளோட தாட் எல்லாம் என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட் எல்லாமே சப்த ஃபார்மேட். நல்லா பிடிச்சுங்க, நம்மளுடைய புத்தியில உண்டாகிற எல்லா தாட்ஸும் சப்த ஃபார்மேட், சவுண்ட் ஃபார்மேட்ல தான் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா சவுண்டுக்குள்ளார என்ன இருக்கு? சவுண்டுக்குள்ளார ரூபம் இருக்கு. நம்ம இன்னைக்கு நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஓங்காரத்தை பத்தி விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தோட மொத்த எசன்ஸையும் என்ன பண்ணுங்க, இந்த மொத்தத்தையும் எசன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாந்தோக்கியத்துல வந்து பிரஜாபதி தபஸ் பண்ணார். இந்த மொத்த லோகத்தோட சாரம் என்னன்னு தபஸ் பண்ணார். தபஸ் பண்ண மாத்திரத்துல அது என்ன ஆச்சு அப்படின்னா 3 வேதங்களா ஆயிற்று. 3 வேதங்கள் கிடைச்சது, ரிக் யஜுர் சாமம். இந்த 3 வேதங்களோட சாரம் என்னன்னு திரும்ப தபஸ் பண்ணார். வியாகிருதி பூர் புவ சுவஹா அப்படின்னு, பூர்புவ சுவஹா அப்படின்னு 3 வியாகிருதிகளா ஆச்சு. ரிக் வேதத்தோட சாரம் பூர், யஜுர்வேத சாரம் புவஹா, சாமவேதத்தோட ரிக் சாமத்தோட வந்து பாத்தீங்கன்னா சுவஹா. 3 வியாகிருதி வந்துச்சு பாருங்களேன். அந்த பூர்புவ சோகத்தோட காயத்ரின்னு பேரு, அதோட சாரம் என்னன்னு விசாரம் பண்ணார். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்னு உண்டாச்சு, ஏகாட்சரம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கம் நீங்க லோக்கமா தானே பாக்குறீங்க. லோக்கத்தை கம்ப்ரஸ் பண்ண என்ன வரணும்? என்ன வந்துச்சு? என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போங்க. வேதம் வந்துருச்சு. வேதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா இல்ல ரூப சப்தமா? சப்தம் தானே. அப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சு போச்சா? என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் எல்லா வஸ்துக்களையும் கிரஷ் பண்ணீங்கன்னா சப்தம் ஆயிடும். அந்த சப்தத்தை கிரஷ் பண்ணீங்கன்னா காயத்ரி ஆயிடும். காயத்ரியை கிரஷ் பண்ணீங்க அப்படின்னா ஓம் கிடைச்சிரும். இப்போ உங்கள்கிட்ட ரெக்கார்டிங்ல இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்றதுக்காக தான் இந்த ஓங்கார பிரயோகம். ஓம் 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 சொல்ல 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 ரெக்கார்டிங் எல்லாம் எரேஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. அப்போ நம்மளுடைய சித்தத்துல உண்டாகிற சித்தம் தான் ரெக்கார்டர், ஹார்ட் டிஸ்க்.
அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது எல்லாம் எப்படின்னா விவித சப்தாகாரேன, விவித சப்தாகாரேன, விதவிதமான சப்தங்களோட ஃபார்ம் கூட என்ன இருக்கு, ஆகாரேன இருக்கா, சப்த ஆகாரேன. ஆகாரம்ன்றதுக்கு அர்த்தம் ஃபார்ம், சப்தம்ன்றது சப்தம் சவுண்ட், ஆகாரம்ன்றது ஃபார்ம். அப்ப பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா சப்தம், அந்த சப்தத்தோட ரூபம் என்னது, ஆப்பிள் சப்தம், ஆப்பிளோட ரூபம். ஆனா இந்த சப்தத்துக்குள்ளார ஆப்பிள் என்ன பண்ணும், மறைஞ்சிருக்கும். ரெக்கார்ட் ஆகி ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிரும். ரெக்கார்ட் ஆயிட்டு பரிணதே சதி, இந்த சித்தத்துல வந்த மாத்திரத்துல, ஆப்பிள்னு ஒரு விருத்தி வந்த மாத்திரத்துல எனக்கு ஆப்பிளே பிடிக்காது, ஆப்பிளே பிடிக்காது. உடனே சித்தம் என்ன பண்ணுது, எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். வரவங்க எல்லாம் ஆப்பிளா வாங்கிட்டு வராங்க. ஆப்பிள் பிடிக்கவே பிடிக்காது, காஃபி சோளம் பிடிக்கவே பிடிக்காது, நல்லவே இல்லை, இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அடுத்த முறை வாங்கிட்டு வந்துடாதீங்க, நல்லதா வாங்கிட்டு வாங்க. அடுத்த முறை என்னது நல்லது வாங்க, நல்ல காஃபி எதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி எனக்கு ஒரு ஆளை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உள்ள போனார், இந்திரியத்து வழியா அவரோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போச்சு. காஃபி உள்ள போச்சு, எதுக்கு இருக்க மனுஷன் உள்ள போறான், குரங்கு உள்ள போச்சு, நாய்க்குட்டி, ஒரு நல்ல நாய்க்குட்டி பார்த்தா என்ன கியூட்டா இருக்குன்றீங்க, அது உள்ள போனோடனே ஒரு சந்தோஷம், ஆனந்தமா இருக்கு. ஐயோ நாய்க்குட்டி, அது பாட்டுக்கு வாழை இத்தனோட்டு குட்டிங்க, அது பிறந்து வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட இல்லை, 3 மாசம் கூட இல்லை. என்ன விசுவாசம் நினைக்கிறீங்க, கிட்டு வாழை பிடிச்சி இப்படியே ஆட்டுது. அதுக்கு என்ன ஃபாஸ்டா ஆட்டுது, பார்த்தோன்னே எந்திரிச்சு மேல எல்லாம் தாவுது, ரொம்ப பிரியமா. எங்கடா ஏற போற, நான் நேற்று அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி என்ன பண்ணேன், ஏறிட்டே இருக்கு மேல மேல. நான் சொன்னேன் எங்க ஏற போற, இதுக்கு மேல எங்க ஏறது, வா தலையில வச்சுக்கிற அப்படின்னு தலையில வச்சாச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்நேகம் அந்த நாய்க்குட்டி. அதே ஒரு மனுஷனை பார்த்தும் போது ஐயே இவனா அப்படின்னு. இது எப்படி போச்சு, நாய்க்குட்டியும் கண்ணு வழியா மனசுக்கு போய், மனசு வழியா புத்திக்கு போய், புத்தியில நாய்க்குட்டி அப்படின்னு ரொம்ப பரவசமாயிடுச்சு, ஆனந்தமாயிடுச்சு. அந்த மனுஷனை பார்த்தோன்னா அவனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷியன் தான். இது கோயில்ல காலையில வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தார். நான் நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் நீ பண்ணதுக்கு வந்து நான் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்ணணுமா, தீர்த்தமே வேணாம் எனக்கு அப்படின்னு தீர்த்தமே வாங்காம வந்துட்டேன் நான். அப்ப என்ன அர்த்தம், அந்த அந்த பையனை பார்த்த மாத்திரத்துல எனக்குள்ளார என்னாச்சு, அந்த விருத்தி ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுச்சு. நாய்க்குட்டியை பார்த்தா பிரியத்தை உண்டு பண்ணுச்சு, அந்த மனுஷனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணு. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எது வழியா போச்சு, மெசேஜ் தானே போச்சு, ஒரு விருத்தி தானே போச்சு. அந்த விருத்தி உள்ள போன மாத்திரத்துல அந்த விருத்தி என்ன பண்ணிடுச்சு, அந்த சித்தம் பரிணாமத்தை அடையும். அந்த சித்தமே எப்படி இருக்குன்னா சந்தோஷமாகுது, அந்த சித்தமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கமாகுது. பெயின் வந்துச்சுன்னா அந்த பெயினா மாறுது அந்த சித்தம், சுகம் வந்துச்சுன்னா ரொம்ப சுகமா மாறுது அந்த துக்கம். அது ஒரு கருணா வந்துச்சுன்னா ஐயோ பாவம் இல்ல அப்படின்னு ஒரு தாட், ஒரு யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து உள்ள போகும்போது, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறாரு, இப்படி நடந்து போறாரு, ஐயோ அதை பார்க்கும்போது ஐயோ நம்ம நல்லா நடந்து போற நம்மளே பாவம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸே அதிகம் வைக்க முடியல, இப்படி போறாருங்க. அவரு நடந்து போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கால் வந்து பாத்தீங்கன்னா பாதி தான் இருக்கு, அந்த கால் பாதியில வந்து பாத்தீங்கன்னா பாதம் வந்திருக்கு. அவர் ஒரு கால் வச்சா ஹைட்டா இருக்கு, ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. அப்ப பெண்டாய் இப்படி போறாரு. நேத்து நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன், இப்படி போறாருங்க ஆளு. ஒரு கால் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுது, ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆகுது, இப்படி போயிட்டு இருக்காரு. ஐயோ பாவம் இல்ல, மனசுல உள்ள அந்த தாட்டு போன மாத்திரத்தை அவரை பார்க்கும்போது ஐயோ பகவானே, ஏன் சுவாமி இது மாதிரி பண்ற, பகவானே அவருக்கு நல்லது பண்ணு, அவருக்கு எல்லாம் கிடைக்கட்டும், இந்த துக்கம்லாம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு. யாராவது ஒரு பாட்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே போர்வை இழுத்து போகுது, மெசேஜ் தானே போச்சு. கண்ணு வழியா அந்த பாட்டியை பார்த்தோம், அந்த ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போச்சு. உள்ள போன மாத்திரத்துல ஐயோ இந்த குளூர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீவராசிகள் ராத்திரியில் அந்த குளூர்ல இருக்கும் அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்தோன்னா ஒரே கருணையாச்சு. சித்தம் எப்படியாவது கருணா மயமாச்சு. ரொம்ப நான் ஆசைப்பட்ட வஸ்துவை பார்த்தோன்னா காம மயமாச்சு. நேற்று பூரியை பார்த்தோம், பெரிய பூரி பார்த்த மாத்திரத்துல அப்படி அந்த சித்தம் எப்படி அந்த சோளாப்பூரி எப்படி பூரிச்சு இருக்கோ அதே மாதிரி என் சித்தம் என்னாச்சு, பூரிச்சு போச்சு.
கருணைப்படும் போது கருணாமயமாச்சு, காமப்படும் போது காமமாச்சு, குரோதப்படும் போது குரோதமாச்சு. ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 5 இந்திரியங்கள் வழியா மெசேஜ் உள்ள போய் அந்த சித்தம் அந்தந்த ஆக்காரமா பரிணமிக்குது. பரிணமிச்ச நிலையில தத்திர சிதிச்சாயாயாம், அந்த மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒவ்வொரு விருத்திக்கு கீழையும் புத்தி விருத்தியில என்ன இருக்கு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கா? சிதிச்சாயா, சித்தி அப்படின்னா சைத்தன்யம், சாயான ஷேடோ ரிஃப்ளெக்ஷன். அப்ப சிதிச்சாயான்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் எது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பிரதிபிம்பதாயாம், பிரதிபிம்பிதாயாம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்தியில ஒவ்வொன்றுத்திலையும் என்னது? பிரதிபிம்பிக்குது. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஒவ்வொரு விருத்தியிலையும் அது தன்னை பிரதிபிம்பிக்குது. அப்படி பிரதிபிம்பிச்சோன என்னாவது? தது அவிவேக ரூப அவித்யா கிருதா. அது உடனே என்னாச்சு தெரியுங்களா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி இருக்காங்களே பாவமாச்சு அப்படின்னு, ஐயோ பகவானே அப்படின்னு துக்கி ஆகிப்போச்சு, கருணாப்பட்டு துக்கி ஆகிப்போச்சு. பூரியை பார்த்தோட சந்தோஷமாயோ சூப்பர்ல பூரி நல்லா இருக்கு சோளா பூரி அப்படின்னு. அப்ப எதை பார்த்தாலும் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு சுவாமி இப்போ இது இருக்கா கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மாலை வந்து பாத்தீங்கன்னா நேற்று பார்த்தோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூல சாமந்தி பூல வந்து பாத்தீங்கன்னா கோத்து அழகா இருந்துச்சு. இப்போ 2 நாளா சுவாமி நாதபிரம்ம என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மெனக்கெட்டு அந்த மாலையை தானே வந்து பண்றாரு. ஐயோ சுவாமிக்கு அந்த மாலையை போட்டா என்ன அற்புதமா இருக்குன்றீங்க. நாராயணனுக்கு டெய்லி மாலையை போட்டு பார்த்தா ஆஹா சூப்பரா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, விருத்தி தனி விருத்தி வந்து வந்துச்சு. அந்த வந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த ஒவ்வொரு விருத்தியிலையும் பட்டு சுவாமிக்கு மாலை போட்டா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷமாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் துக்கம் எல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த விருத்தியோட படும்போது விருத்தி வேற, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வேற. ஆனா பிரிச்சு பார்க்க முடியாம நம்ம என்ன பண்றோம்? அவிவேக ரூபமா விவேகம் பண்ண முடியாம ஆகிவிடுகின்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தது அவிவேக ரூப அவித்யா கிருதக. நான் கேட்கிறேன், ஏன் சுவாமி பிரிக்க முடியல? ஏன் பிரிச்சு பார்க்க முடியல சாமி? விருத்தி வேற, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நான் வேற அப்படின்னு ஏன் சாமி பிரிக்க முடியலனா? பக்கத்துல எவனோ ஒருத்தன் வேலை செய்யறான். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. இந்த அவித்தியினால செய்யப்பட்டதுதான் நம்ம புத்தியில என்ன இருக்குன்னா அனாதி காலத்துல இருந்து ஒவ்வொரு புத்தி விருத்தியோடையும் இந்த நான் என்னாவது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆனதுக்கு என்ன பேரு சொல்றோம் தெரியுங்களா? அப்படின்னா அதுல இருந்து நீங்க சுகத்தை எடுத்தீங்க அப்படின்னா துக்கத்தை அடைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? பல வியாப்தி அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? பல வியாப்தி. பல வியாப்தினா என்ன அர்த்தம்? அந்த விருத்தியோட சேர்ந்தோன நான் சேர்ந்தோன எனக்கு இது தெரியும். முதல் இன்ஃபர்மேஷன் அபிமானம். எனக்கு அந்த கான்சியஸ் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு விருத்தியோடையும் கனெக்ட் ஆகும்போது எனக்கு இது தெரியும். கரெக்ட், அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது ஆஹா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, சுகமா இல்லை துக்கமா இருக்கு அப்படின்னு பலவிதங்களான எல்லா விஷயத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் என்ன பண்றேன்? சுக துக்கங்களை மாத்தி மாத்தி அனுபவிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பல வியாப்தின்னு பேரு. பல வியாப்தினா என்ன அர்த்தம்? அபிமானம் அப்படின்னு பேர். பல வியாப்தினா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விருத்தியில இருக்கக்கூடிய விஷயத்தையும் தன்னோடது தன்னோடது தன்னோடதுன்னு அபிமானிக்கிறது. அதனால எந்த விஷயம் வந்தாலும் இப்ப நான் ஒரு கில்றேன், இங்க பிஞ்ச் பண்றேன், அப்படின்னு நம்ம உடனே இம்மீடியட்டா ஆன்னு கத்துறோமா? யாராவது டக்குன்னு கிள்றாங்க, கில்லுன மாத்திரத்துல என்ன கில்ட்டிங்க எப்படி
இப்ப கிள்ளி பாருங்க. நான் இப்ப கிள்றேன். இப்ப கத்த மாட்டேன்றேன்னு சாமி. நல்லா கிள்றேன். ஏன்னா இப்ப பிளான் பண்ணிட்டேன். நான் தான் கிள்றேன். நான் தான் கிள்றதுனால நான் பாக்குறேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதோட என்ன ஆகல, கனெக்ட் வலிக்குதா, வலிக்குது, ஆனா சிங்க் ஆகல. ஆனா எதாச்சும் யாரோ உங்க பின்னாடி வந்து அப்படி கிளி விட்டாங்கன்னா என்ன பண்றீங்க, டக்குன்னு கனெக்ட் ஆயிடுறீங்க. ஏன்னா அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப நான் பிளான் பண்ணி பண்ணும்போது அவேர்னஸ் இருக்கு, நார்மலா அவேர்னஸ் இல்ல. அந்த ஆக்சுவலா அவேர்னஸ் இருக்கு, அனாதி காலத்துல இருந்து நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லாம சிங்க் ஆயே ஹேபிட் ஆயிப்போச்சு. அப்படி ஹேபிட் ஆனதுனால நமக்கு எவ்ரி ஆக்ஷன் எது நடக்குதோ அதோட இமீடியட்டா நம்ம என்ன ஆயிட்டோம், சிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்ப சிங்க் ஆகும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலியும் சுகமும் துக்கமும் வந்து 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 அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகாம இருக்கீங்களோ வலிக்குது சாமி. ஆனா எனக்கு இல்ல சாமி, என்ன சொல்லலாம், வலிக்குது. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், எனக்கு வலிக்குதுன்றோம். ஜி எனக்கு வலிக்குது ஜி, சும்மா விடுங்க ஜி. எனக்கு வலிக்குதா இல்ல வந்து கைக்கு வலிக்குதா? கைக்கு வலிக்குது, நான் பாக்குறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், எனக்கு வலிக்குது அப்படின்ட்டோம். கைக்கு வலிக்கிறத எனக்கு வலிக்குது ஜி. புரியுதா உங்களுக்கு? இதான் சையோகம். இந்த எனக்கும் இந்த நானுக்கும் இந்த கைக்கும் யாரோ வந்து பாத்தீங்கன்னா பவுன் பண்ணி கட்டி வைக்கிறாங்களே சுவாமி, யார் சம்பந்தத்தை கிரியேட் பண்றா? அதுதான் அவித்யா கிருத்தக. அதுதான் அஜானத்தினால உண்டாகிறது. அவித்யான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மீனிங்கும் இது பண்ண வேணாம். அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா விசாரம் செய்யாமை, இவ்வளவுதான் அவிச்சாரம். அவிவேகம் அப்படின்னு பேரு. அவித்யாக்கு இன்னொரு பேர் என்னது, அவிவேகம். அவிவேகம்னா என்ன அர்த்தம், அவிச்சாரம், விசாரமின்மை. விசாரம் பண்ணுனீங்கன்னா சிங்க் ஆகாது. பாருங்க, பிஞ்ச் பண்ணி பாருங்க, என்ன வேணா பிஞ்ச் பண்ணுங்க. நான் இப்ப நல்லா கிள்றேன். இப்ப என்னோட நல்லா இன்னும் கொஞ்சம் கிள்னா ரத்தம் வந்துடும். நல்லா கிள்றேன், நல்லா கிள்றேன். வலிக்குதா? ஆமா வலிக்குது, வலிக்குது 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 வலிக்குது. நல்ல வலிக்குது, நல்ல வலிக்குது, நல்ல நல்ல ரத்தம் ரத்தம் வந்துடும். நல்லா கிள்ளி எடுத்திருக்கேன், நான் பிஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் தனியா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது அப்படின்னு நம்ம நல்லா பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விசாரம்னு பேரு. யாருக்கு வலிக்குது, எதுக்கு வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணீங்கன்னா வலிக்கிறது கைக்கு வலிக்குது, நான் என்ன பண்றேன் அதை பார்க்கிறேன். இப்படி பண்ணுனீங்கன்னா அங்க விவேகம் வந்துடும். இப்படி பண்ணல அப்படின்னா என்ன ஆகுது, திரஷ்டான்ற நானும் திருஷ்யம்ன்ற இந்த கையோட பெயினும் ஒன்னாகும் போது இந்த கையில இருக்கிற பெயின் என்ன ஆகுது, எங்க டிரான்ஸ்பர் ஆகுது, எனக்கு அனுபவத்துக்கு வரும். அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிங்க் பண்ற வேலை எது, அந்த பேஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேஸ்டுக்கு பேர் தான் அவித்யா கிருத்தக, அவித்யினால் செய்யப்பட்டது. சச்ச ஹேயஸ்ய துக்கஸ்ய ஹேதுர் இத்யர்த்த. அப்ப அந்த அவித்யா தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் பவுண்ட் பண்ணுது, பேஸ்ட் அச்சீவ். அந்த ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணோன்னு அந்த பேஸ்ட் பண்றது தான் சயோகம்னு பேரு. அந்த சயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா துக்கஸ்ய ஹேதுர் இத்யர்த்த, துக்கத்துக்கு காரணம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உடஞ்சு கிடக்குது, எனக்கு வலிக்குதா, எனக்கு ஏதாவது இருக்கா, எனக்கு ஏதாவது ஆச்சா, ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப அது திருஷ்யம் தானே. அந்த டேபிள் நான் சொல்றேன் ஜி டேபிள் உடஞ்சிருக்கு ஜி, பாக்கணுமா, தெரியுதா? ஆமா தெரியுது, டேபிள் உடஞ்சிருக்கு, ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு, சித்திலமாயிருக்கு. இந்த பேனா வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து போச்சு ஜி, சும்மா அது இவ்வளவு நாள் எழுதிக்கிட்டே இருந்துச்சு நல்லா, அது வந்து பாத்தீங்கன்னா இங்கு தீர்ந்து போச்சு போல இருக்கு, ரீஃபில் பண்ண போல இருக்கு, தீர்ந்து போச்சு அப்படின்னு ஓரமா வச்சிருக்கேன். பேப்பர் கிழிஞ்சு போச்சு சொல்றேன், ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு சொல்றேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம பாடியில எது நடந்தாலும் சொல்லணும்ல. அப்படி சொன்னீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும், இப்படி ஆகி போச்சு ஜி, ஜி தலை வலிச்சது ஜி, என்ன சொல்லணும், ஜி தலை வலிச்சது ஜி, வயிற்று வலிச்சது ஜி, வயிற்று வலிக்குது ஜி, வயிற்றுக்கு பசிக்குது ஜி,
த்ரோட்டுக்கு பெயினா இருக்குது, இப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க பாக்குறீங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு பசிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு 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 எனக்குன்னு என்னையும் திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் என்ன பண்ணிட்டோம், ஒன்னாக்கி வச்சுட்டோம். இந்த ஒன்னாக்குன சயோகம் தான் அவித்யா. அந்த அவித்யா தான் என்ன பண்ண வேண்டியது, தியாகம் பண்ண வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் என்ன பண்ணணும், பிரிச்சு 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 பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த சயோகம் அட்டாச் ஆயிருக்கிறது செப்பரேட் ஆயிடும், அவித்யா இல்லாம போயிடும். அவித்யா இல்லாம போச்சுன்னா துக்கம் இல்லாம போய்விடும். அப்ப திருஷ்டா திருஷ்யத்தை, திருஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்குனதுதான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். இந்த சம்சாரத்துக்கு காரணம் எது, அந்த சயோகத்துக்கு என்ன பேரு, சயோகத்துக்கு பேர் அவித்யா. அப்ப சயோகம்ன்றது என்னது, பேஸ்ட், நடுவில் இருக்கிற பேஸ்ட், ஒட்ட வச்ச பேஸ்ட். அந்த இந்த வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம், அவித்யா நாசம் அவித்யா நாசம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இங்க சொல்ல போறது என்ன, சயோக நாசம் சயோக நாசம்னு பேச போறோம். அப்ப வந்து அவித்யா நாசம்ன்றது என்ன அர்த்தம்னா, திரஷ்டாவை திரஷ்டாவாவும் திருஷ்யத்தை திருஷ்யமாவும் பார்த்தோம் அப்படின்னா துக்கம் சம்பவிக்காது. சரி, இது எப்ப இந்த அவித்யா எப்ப உண்டாச்சு, இந்த ரெண்டுத்தையும் பேஸ்ட் எப்ப நடந்துச்சு, அனாதி காலம், எத்தனை கோடி ஜென்மம் நடந்துச்சுன்னு தெரியல. அதனால தான் இமீடியட்டா நம்மளால பண்ண முடியல. இப்ப பேசினா கூட, இப்ப நான் கிளாஸ் முடிச்சோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, கடற்கடன்னு காரியம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேசும் போதெல்லாம் கிளியரா இருக்கு சாமி, புரியுது சாமி, நல்லா புரியுது சாமி. ஆனா வெளியில போன மாத்திரத்துல பூர்ண மந்திரம் முடிச்சோடே என்ன ஆயிடுது, அவ்வளவுதான், விவகாரத்துக்கு போகும்போது எல்லாம் போயிடுது. ஏன் சாமி அப்படின்னா, ஒரு ஜென்மத்துல இருந்தா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்களா இந்த சயோகம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்பதான் முதல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓஹோ, நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படும் வஸ்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்கணும், செப்பரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா கிள்றேன், இப்போ நான் பார்க்குறேன்ல, ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா என்ன ஆகுது, நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹோல்டு தான், நான் இன்னும் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். நான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க 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 பலமாயிட்டே போகணும். அது மெதுவாக 100% ஆகும்போது இந்த மொத்த லோகம் என்கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிடும். அப்படி ஆகும்போது அதுதான் நிஷ்டான்னு பேரு, ஞான நிஷ்டை அப்படின்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அபியாசம் பண்ணணும். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு 18வது சூத்திரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஏதாவது சுகம் வந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்க, துக்கம் வந்தாலும் துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்தாதீங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரோட்டில் போகும்போது பார்ப்பேன், இந்த ஸ்திரீகள்லாம் வண்டி ஓட்டுறதை பார்ப்பேன். நீங்களாம் தான் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறவங்களாம் ஸ்திரீகள்லாம் கண்ணை முடிப்பாங்க, இல்லைன்னா திரும்பிப்பாங்க. ஏப்பா கண்ணு மூணுனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் போகாது, அவாய்ட்லாம் பண்ண முடியாது. எதுக்க ஒரு லாரி எதிர்க்க வருதுன்னா நான் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னா லாரி வந்து எதிர்க்க வராமல் மறைஞ்சா போயிடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டே வந்தாங்க. என்ன உங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு இப்படி திரும்பிக்கிட்டாங்க. ஏமா நீ பார்க்கலனாலும் என் வண்டி உன் மேலே வந்து மோதுமா, உன் வண்டியோட என் வண்டி மோதும். இந்த ஸ்திரீகளோட இந்த சைக்காலஜி என்னன்னே புரிய மாட்டேங்குது. பார்க்க மாட்டாங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா போதும். கண்ணை மூடிக்கிட்டா என்ன ஆகிடும், சின்ன குழந்தையிலேருந்து குட்டி குழந்தையிலேருந்து அது அபியாசம். இந்த பெண் குழந்தைங்களாம் பாருங்க, சின்ன குட்டி குழந்தையிலேருந்து அபியாசம், கண்ணை முடிக்கிறது, அப்படியே கெட்டியாக முடிக்கிறது. நாய்க்குட்டி வந்துச்சுன்னா கண்ணை முடிக்கிறது, கண்ணை முடிக்கிட்டா என்ன வராமையா போயிடும், அது மறைஞ்சா போயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைப்போம் ஒதுங்கி போயிடலாம் சுவாமி, ஒதுங்கி போனாலும் ஒன்றாக சம்சாரம் போயிட்டே இருக்கும். அப்போ எது வந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா, துக்கம் வந்தால் அந்த துக்கத்தை வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, உள்வாங்கி துக்கம்னா என்னன்னு பாருங்க, எங்கே துக்கம் நடக்குது. சுகம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகத்தை அப்படியே ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சுகம்னா என்னன்னு தெரியட்டும், மெதுவாக உள்வாங்குங்க. உள்வாங்கி ஃபேஸ் பண்ணுறது, ஒளிஞ்சிக்க கூடாது. ஃபேஸ் பண்ணி மெதுவாக அதோட டிட்டாச்மெண்ட் ஆகிறது. இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நடந்தாலும் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் பாருங்க, மெதுவாக பாருங்க. நாராயண் நாராயண் நாராயண்.